நம்முடைய மனித வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, தெளிய வேண்டியது என்ன, அறிய வேண்டியது என்ன, சேர்க்க வேண்டியது என்ன என்பதை பற்றி குருவிலே உணர்த்துகின்றார்கள். இன்றைய வாழ்க்கை அதுதான் நாளைய சரீரமாக வருகின்றது. முந்தைய செயல் இன்றைய சரீரம். அது எது விதைத்தமோ அதுதான் விளைந்து வருகின்றது. நமக்கு எது விளைந்து விளைச்சலாக வர வேண்டுமோ அதை நாம் இன்று விதைக்க வேண்டும். அதாவது நாம் பிறவியில்லா நிலை அடைய வேண்டும். ஒளியின் சரீரமாக நாம் மாற்றிக்கொண்டே வர வேண்டும். அந்த நிலையை நாம் பெற வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த அருள்ஞானம் நாம் பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும் என்று நாம் எண்ணுதல் வேண்டும். அது நாம் பெற வேண்டியது, அடைய வேண்டியது, முழுமை பெற வேண்டியது அதுவாக இருக்கப்படும் பொழுது இந்த வாழ்க்கையிலே, இந்த உடலிலே எந்த துன்பமோ, நோய்களோ, குழப்பங்களோ, இருளான நிலைகளோ, இது எல்லாவற்றையுமே நாம் மறந்துவிட வேண்டும் என்று குரு சொல்லுகின்றார். காரணம், இந்த உடல் நிலையானது அல்ல, நிலையாக இருக்க போவதும் இல்லை, நிலையாக இருந்தவர்களும் யாரும் இல்லை. நிலையாமை, இந்த உடல் என்பது நிலையாமைதான், இது உறுதி. ஆகவே குருநாதர் இந்த இடத்திலே இந்த உடல் நிலையானது அல்ல என்று தெரிந்த பின் இந்த உடலுக்காக ஏன் இந்த உடலை கட்டிக்கொண்டு அழுகின்றீர்கள்? இந்த உடலை விட்டுவிடுங்கள், அடுத்த ஒளி உடலாக உருவாக்க வேண்டும் என்றே விரும்புங்கள், அதையே எண்ணுங்கள் என்று இந்த தத்துவத்தை நமக்கு சுட்டிக்காட்டி அதற்கு யதார்த்தமான ஒரு உதாரணத்தையும் சொல்லுகின்றார். கர்ப்பமான தாயை நாம் பார்க்கின்றோம். அந்த கர்ப்பமாக இருக்கும் காலத்தில் அந்த தாய் எத்தனையோ வேதனைப்படுகின்றது. அந்த கர்ப்பமற்று இருக்கும் அந்த குழந்தையை சுமந்து வாழக்கூடிய நிலையில். ஆனால் அந்த வேதனைகளையோ துன்பங்களையோ அது பொறுத்து கொள்கின்றது, அதை பெரிதாக எண்ணுவதில்லை. காரணம், அந்த குழந்தை வளர்கின்றது, அந்த குழந்தை நன்றாக பிறக்க வேண்டும், என் குழந்தை நன்றாக வர வேண்டும் என்று அதை மகிழ்ச்சியாக எண்ணுகின்றது. குழந்தை கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது பல தொல்லைகள் தாய்க்கு சந்தர்ப்பங்கள் உருவானாலும் அந்த குழந்தை வளர்ப்பதை பற்றி, வளர்வதை பற்றி, அது பிறப்பதை பற்றி தன்னுடைய குழந்தை என்று மகிழ்ச்சியாக எண்ணுகின்றது. ஆக இந்த உடல் வாழ்க்கையிலே தன் குழந்தை என்று அதை மகிழ்ச்சியாக எண்ணுவது போன்றுதான் நாம் இந்த அருஞான பாதையில் அந்த அருள் ஒளியை தனக்குள் எடுத்து அதை நமக்குள் குழந்தையாக வளர்க்கும் நிலையாக அந்த கற்பிணி எப்படி எண்ணுகின்றது, அதை போல அருள் ஒளியை நான் வளர்க்கின்றேன், அருள்ஞானம் பெறப்போகின்றேன், ஆகவே அருள் ஒளியை நான் பின்பற்றுவேன் என்று இதை நாம் வலுவாக்கி மகிழ்ச்சியாக நாம் வாழ்தல் வேண்டும் என்று சுட்டி காட்டுகின்றார் குரு. அந்த குழந்தையின் மீது உள்ள ஆசையினால் தான் கர்ப்பமற்றிருக்கும் தாய் அது சீரான நிலையில் இயங்குகின்றது. காரணம், கணவனை கவனிக்க வேண்டும், சமைக்க வேண்டும், வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டும். இருந்தாலும் இத்தனை வேலைகளுக்கு மத்தியிலே அந்த குழந்தையும் வளர்க்க வேண்டும் என்று ஆனந்தமான நிலையில் செயல்படுகின்றது. இதையே ஞானிகள் என்று என்ன சொன்னார்கள் என்றால், பிள்ளையை சுமக்கும் தாய்மையை போல் தங்களுக்குள் அந்த உயர்ந்த குணத்தை வளர்க்க வேண்டும் என்ற நிலையிலேயே எண்ணி வளர்த்தார்கள். ஆக அந்த உயர்ந்த குணத்துடன் அவர்கள் அந்த ஞானத்தை ஒரு பிள்ளையை சுமப்பது போல சுமந்து அவர் வளர்க்கும் நிலை பெற்றதா அழியாத நிலையில் கொண்டு ஒளி சரீரமாக விண்ணிலை வாழ்கின்றார்கள். அவர்கள் எந்த அடிப்படையில் இந்த உணர்வுகளை வளர்த்து அங்கே வென் சென்றார்களோ அதை போன்று நாமும் வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றிடும் சக்திகளை பெற்று எல்லோரும் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்ற உணர்வை வளர்த்தால் இந்த உயர்ந்த குணம் நமக்குள் பெருகி அந்த ஞானிகள் அடைந்த எல்லையை நாமும் அடைய முடியும். மற்ற எதை பற்றியும் எண்ணாது குழந்தையை நல்ல முறையிலே வளர்த்து பெற்றெடுக்க வேண்டும் என்ற அந்த தாய் எண்ணுவது போன்றது. அருள் ஒளியின் உணர்வை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நுகர்ந்து வாழ்க்கையில் வரக்கூடிய மற்ற எதையுமே வளர்த்திடாது. எத்தகைய இருளான நிலைகள் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளாது.
அருள் ஒளி கொண்டு வளர்கின்றேன், வாழ்கின்றேன். அருள் ஒளி எனக்குள் உருவாகிக் கொண்டிருக்கின்றது. அருஞான அணுக்கள் எனக்குள் உருவாகின்றது. அருஞான குழந்தையாக எங்களுக்குள் உருவாகிறது என்று இப்படித்தான் எண்ண வேண்டும் என்று சொல்லினார். என்னால் இப்படி ஆனதுதான் துருவ நட்சத்திரம். அதாவது ரிஷியின் மகன் நாரதன் அவன் ஒளியின் கருவாக, ஒளியின் சரீரமாக உருவாக்கும் தன்மை பெற்றவன். ஆக இது அனைத்துமே சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது. எல்லோரும் இதை நுகர முடியும். அந்த இருளை அகற்றும் உணர்வே நாரதனாகின்றது. அந்த உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்து வளர்த்து கொண்டால் இன்னென்ன நிலையில் இது தீமை, இதை இப்படி செய்வதால் தான் இது இப்படி ஆனது என்று அந்த பேர் உண்மைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிகாட்டியாக உணர்த்துகின்றது. ஆகவே அந்த நாரதனை நண்பனாக்கி அவனுடன் நாம் நட்பு கொண்டு அந்த மகிழ்ந்த நிலையில் அருள் ஒளியை நாம் கூட்டி அந்த அருள் ஒளி வாழப்படும் பொழுது மெய் உணர்வை நமக்கு ஊட்டும், தெளிந்த அறிவாக நமக்குள் ஊட்டும். ஏனென்றால் இருளை அகற்றியவர்கள் தான் அந்த ரிஷிகள் என்பவர்கள். அவர்கள் அருள் ஒளியை பெருக்கி தீமையான நிலையிலிருந்து விடுபட்டு உயிரோடு ஒன்றி வலிமை கொண்ட உணர்வாக எண்ணங்களை ஒருமித்த நிலையில் ஒன்றாக இணைத்து பேரருள் பேரொழியாக அவர்கள் வாழக்கூடிய நிலைகளை நாம் அனைவருமே அந்த நிலையை நமக்குள் உருவாக்க வேண்டும். அந்த நிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்க வேண்டும் என்று எல்லா மகிழ்ச்சிகளும் வேண்டி அந்த ஆற்றல் நீங்கள் பெற நான் பிரார்த்திக்கின்றேன் என்று குரு இந்த இடத்திலே அந்த அருள் ஒளியை நாம் ஒவ்வொருவரும் அருளியான குழந்தையாக, ஒளியின் சுடராக, ஒளியின் சரீரமாக நாம் உருவாக்க வேண்டியதை அது எந்த அடிப்படையிலே நாம் பொறுப்பான நிலைகள் கொண்டு, அமைதி கொண்டு, பண்பு கொண்டு, பொறுமை கொண்டு அந்த குழந்தையை வளர்ப்பதை உதாரணத்தை நமக்கு எடுத்துக்காட்டி தாயும் அந்த குழந்தையும் எப்படி பிரிந்திராது குழந்தையை சீரும் சிறப்பமாக அந்த தாய் வளர்க்க வேண்டும் என்று செயல்படுத்துகின்ற இதை போன்று நாம் இந்த அருளியான வழியில் அந்த அருளியான உணர்வுகளை, அருளியான அணுக்களை, ஒளியான அணுக்களை ஒளியின் சுடராக ஆக்கச் செய்யும் அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை தன் குழந்தை போல வளர்த்து அதை நாம் ஒளியின் சுடராக, ஒளியின் சரீரமாக நாம் உருவாக்க வேண்டும் என்று இந்த உபதேசத்திலே குரு நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.